அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளெருக்கன் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம். வெள்ளெருக்கன் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு இப்போ காமிச்சிடுறேன், பாருங்கள். அந்த பூ எப்படி வெள்ளையாக இருக்குது, அந்த மொட்டுக்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறத பார்த்துக்குங்க. நார்மலாக இருக்கிறது லைட்டாக ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துருக்காங்க. இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய வெள்ளெருக்கன். அதனுடைய பூ எப்படி எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. வெள்ளையாக இருக்குன்றது முழுசாக வெள்ளையாக இருக்கும், முழுக்க முழுக்க. இது வச்சு அந்த வேர் எல்லாமே நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுது, பூஜைக்கும் பயன்படுது. அந்த வேரை வச்சுக்கிட்டு நம்ம விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு வீட்டில் வச்சு வழிபடுறாங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போ பார்க்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வெள்ளை எருக்கையும் நார்மலாக இருக்கக்கூடிய எருக்கனையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அதுக்கான பரிகாரம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சைக்கல் புறத்தை போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை எருக்கனுடைய இலையை படத்தில் எப்படி காமிக்கிறோனோ அதே மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக இது வாசப்படிக்கு நேராக யாராவது வர்ற கண் பார்வையிலே படுற மாதிரி வைக்கிறது நல்லது. யூஸ்வலாக ஒரு பவுல் போட்டு அதில் பூவெல்லாம் வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் போட்டு அதில் தண்ணி ஊற்றி உங்கள்கிட்ட என்ன பூவெல்லாம் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கங்க. இப்போ அந்த வெள்ளை எருக்கனை படத்தில் எப்படி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி வச்சிடணும். ஸோ இப்படி வைக்கிறதால என்னென்னா வீட்டில் காற்று கருப்பு வராது, கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது, வாசப்படியிலே நின்று அப்படியே போயிடும். இந்த பவுல் ஆஸ் யூஷுவலாக வைக்கிறது, இது யூஸ்வலாக வைக்கிறது அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த டம்ளரில் பச்சை கற்பூரத்தை போட்டு பன்னீர் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு அது மேலே ஒரு வெள்ளை எருக்கன் இலையும் வெள்ளை எருக்கன் பூ ஒரு கொத்து அது ஒரு நூலில் கட்டி, அதை நூல்லையும் கட்டலாம், இல்லை அப்படியே கூட வைக்கலாம். அதுமாரி வச்சுட்டு கூடவே இந்த பூ இருக்கக்கூடிய பவுல் பக்கத்தில் வச்சுட்டா நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத கெட்ட சக்திகள் இல்லை யாரோ நிறைய நெகட்டிவோட தாட்ஸோடு வர்றவங்க எல்லாருமே அதனுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கும். செஞ்சு பாருங்கள்.